எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பிப்ரவரி 26, 2026க்கான ஷேர்கான் மார்க்கெட் பார்வைக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு அலசிடலாம். ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுலயும் காலையில எழுற முதல் கேள்வி, இன்னைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன? வாங்க அதுக்கான க்ளூஸ ஒன்னா சேர்ந்து தேடலாம். நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு மார்க்கெட்டை கணிக்கிறதுக்கு நேத்து மார்க்கெட் எங்க நின்னுச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க அந்த நம்பர்ஸ முதல்ல பாப்போம். நேத்து பிப்ரவரி 25 நிஃப்டி ஸ்பாட் 25,482ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 25,624ல முடிஞ்சிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த கேப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கிட்டத்தட்ட 142 பாயிண்ட் பிரீமியம்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சர்ஸ் விலை அதிகமா இருக்கு. அதாவது மார்க்கெட் மேல போகும், ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த பிரீமியம் எல்லாம் ஓகே, ஆனா இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு எப்படி உதவும்? வாங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய கீ லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்றைய டேட்டாவை வச்சு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டோட போர்க்களமே இதுதான்னு சொல்லலாம். மேல 25,640 ஒரு பெரிய தடுப்பணை மாதிரி நிக்கும். அங்க செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆவாங்க. அதே மாதிரி கீழே 25,324 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அங்க பயர்ஸ் மார்க்கெட்டை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து இந்த லெவல்ஸை வச்சு நாம எப்படி ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். நம்மளோட முழு கவனமும் இப்போதைக்கு இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் மேல தான் இருக்கணும். 25,450 மற்றும் 25,500. ஏன்னா இது ரெண்டும் அட் த மணிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால மார்க்கெட்ல எந்த பக்கம் ஒரு பெரிய மூவ் இருந்தாலும் அதோட தாக்கம் முதல்ல இங்க தான் தெரியும். நம்ம கேம் பிளான் இதுதான். மார்க்கெட் ஒருவேளை ஒரு பெரிய மூவ் கொடுத்தா, அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸையோ சப்போர்ட்டையோ உடைச்சா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்களோட ஆப்ஷன்ஸ் 118 ரூபாயிலிருந்து 315 ரூபாய் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால மினிமம் 25 பாயிண்டாவது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் குயிக்கா ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். இது இன்னைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோ பாருங்க, இன்னைக்கான நம்ம முழு பிளானும் இந்த டேபிள்ல இருக்கு. தடுப்பு எங்க இருக்கு, ஆதரவு எங்க இருக்கு, எந்த ஸ்ட்ரைக்கு கவனிக்கணும், டார்கெட் என்னவா இருக்கலாம், நம்ம ரிஸ்க் எவ்வளோ, எல்லாம் ஒரே இடத்துல சிம்பிளா இருக்கு. கடைசியா எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, பிளான் இருக்கு, ஆனா மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு சாதகமா இருக்குமா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.